வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம கவுனி அரிசி பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி இது. இந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கவுனி அரிசியில் நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் இந்த ஹெல்த்தி ஸ்வீட் ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப் கவுனி அரிசியை கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். 7லேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. 1½ கப் வெல்லத்தை நம்ம நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 2 துண்டு தேங்காய், முந்திரி பருப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம கவுனி அரிசியை கழுவிட்டு ஊற போட்டலாம். ஊற போட்டுட்டு நம்ம ஊற வச்ச தண்ணியவே எடுத்துக்கிடலாம் ப்ரெஷர் குக் பண்ணுறதுக்கு. நம்ம நல்லா கழுவிட்டு தானே ஊற போடுறோம், அதனால் நம்ம அந்த ஊற போடுற தண்ணியை சேர்த்தே ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஊற வச்சுருந்தா அந்த தண்ணியிலேருந்து 1 கப் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நார்மலான வாட்டர் 1 கப் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற இந்த கவுனி அரிசியை உள்ளே சேர்த்துடலாம். இது நல்லா ரொம்ப நேரம் ஊற வச்சாதான் நல்லா ப்ரெஷர் குக் ஆகும் சாஃப்டாக. அதனால் குறைஞ்சபட்சம் 8 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 7லேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் ஊற வச்சுக்கலாம். நீங்கள் நைட்டே கூட ஊற வச்சிடலாம். ஓவர் நைட் ஊற வச்சாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ நம்ம இதில் நார்மல் வாட்டர் சேர்த்துட்டு இதை ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு 4 விசில் ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். அப்போ தான் நல்லா சாஃப்டாக குக் ஆகும். இப்போ இது ப்ரெஷர் குக் ஆகட்டும். இப்போ குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு, நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வெல்லப்பாகு ரெடி பண்ணிடலாம். ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேன் எடுத்துகிட்டு அதில் வெல்லம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிடலாம். இந்த வெல்லத்தில் வந்து மண் இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணலாம். மண் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அது கரையிற வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிடலாம். இது கம்பி பதம் எதுவுமே தேவையில்லை. அது கரையிற வரைக்கும் நம்ம இதை இப்படி கொதிக்க விட்டாலே போதும். கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை ஃபில்டர் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இது நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நான் இதை ஃபில்டர் பண்ண போகிறேன். இப்போ இதை ஃபில்டர் பண்ணியாச்சு. எப்பவுமே வெல்லத்தில் வந்து மண் இருக்கிறதுனால நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லா பியூராக இருக்கும். இப்போ நம்ம திருப்பி இதை கொதிக்க விட்டுடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இப்போ நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுருக்கிற அந்த அரிசியை உள்ளே சேர்க்கணும். இப்போ இந்த ப்ரெஷர் குக்கரில் இருக்கிற அரிசியை உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே தண்ணி இருந்தது அப்படின்னா நீங்கள் அதோட சேர்த்தே உள்ளே சேர்த்துருங்க. அதை கீழே ஊற்ற வேண்டாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க விட்டுடலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இதில் ஏலக்காய் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வேணும் அப்படின்னா நீங்கள் நல்லா இதை இன்னும் கொதிக்க விட்டுருங்க. உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கூடுதலாக கொதிக்க விட்டுக்கலாம். இந்த கவுனி அரிசியில் வந்து ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது. அதனால் நமக்கு எப்படிலாம் பிடிக்குமோ நம்ம அந்த மாதிரிலாம் நம்ம உணவில் சேர்த்துக்கிடலாம்.
இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு, நல்ல ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி கிடச்சிருச்சு. இப்போ நம்ம இதில் துருவி வச்சுருக்கிற தேங்காய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ஸ்வீட்டில் வந்து நம்ம தேங்காய் சேர்த்து செய்கிறதுனால நீங்கள் செஞ்ச ஒரே நாளில் காலி பண்ணிடலாம். இல்லைனா நீங்கள் 2-3 நாள் வச்சு யூஸ் பண்ணுறதா இருந்தால் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிடலாம். இல்லைனா சீக்கிரத்தில் கெட்டு போயிடும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் நம்ம இதை கொதிக்க விட்டலாம். நல்லா அந்த தேங்காய் வந்து மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆகி 1 நிமிஷம் அது கொதிச்சிட்ருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம முந்திரி பருப்பை நம்ம கொஞ்சம் நெய் சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். உங்களுக்கு எவ்வளோ நெய் தேவையோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம நெய் சேர்த்தோம் அப்படின்னா பொங்கலோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் தேவையான அளவு நெய் சேர்த்து நம்ம முந்திரி பருப்பை ஃப்ரை பண்ணிடலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த நெய்யோடு சேர்த்து முந்திரி பருப்பை வந்து நம்ம உள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணலாம். லேசாக அந்த முந்திரி பருப்பு சிவக்கட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இது லேசாக சிவந்ததுக்கப்புறம் நம்ம இதை உள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். அந்த நெய் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இது தீஞ்சிடாமல் பார்த்துக்கணும். இந்த முந்திரி பருப்பு தீஞ்சிடுச்சுனாலும் டேஸ்ட் நல்லா இருக்காது. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு அந்த பொங்கலில் வந்து நிறைய முந்திரி பருப்பு டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூட நீங்கள் உலர்ந்த திராட்சை சேர்த்து ஃப்ரை பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கிடலாம். இப்போ இது நம்ம ஃப்ரை ஆனோடனே நம்ம உள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த கவுனி அரிசியை வந்து நீங்கள் நல்லா குக் பண்ணிடுங்க. அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லைனா நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் குக் பண்ணுறப்போ நீங்கள் நல்லா குக் பண்ணிடணும். குக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். அது நல்லா எப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா உடஞ்சி வரணும். அப்போ தான் அது கரெக்டான பதம். இல்லைனா நீங்கள் தேவைப்பட்டால் கூடுதலாகவும் குக் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ப்ரெஷர் குக்கரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி குக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு முந்திரி பருப்பு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம உள்ளே சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு சுவையான மற்றும் சத்தான கவுனி அரிசி பொங்கல் ரெடி. அந்த ஃப்ளேவரே ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நானுமே போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதுவுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள். புதிய புதிய ரெசிபிகளுக்காக இந்த கவுனி அரிசி பொங்கல் ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள்.